حي على الفلاح. அன்பிற்கினிய சகோதரர்களே, தேசம் முழுவதும் இன்றைக்கு ஒரு கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறது. நாமும் அதிலே பங்கெடுத்திருக்கின்றோம். 75வது குடியரசு தினம் இன்றைக்கு நாடெங்கும் தேசமெங்கும் கொண்டாடப்பட்டது. இந்தியா சுதந்திரம் பெற்று முதல் மைல்கல்லாக அமைந்தது இந்த குடியரசு தினம். இந்த குடியரசு நமக்கான தேவையை, நமக்கான முன்னேற்றத்தை, நமக்கான மாற்றத்தை, நமக்கான முன்னெடுப்பை நாமே தீர்மானிப்பது, நாமே தேர்ந்தெடுப்பது என்பதை மையமாக வைத்து அமைக்கப்பட்ட அரசு குடியரசு. அந்த குடியரசு தினத்தை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி அமர்ந்திருக்கின்றோம். நாடு குடியரசு அமைத்தது, நாட்டில் குடியரசு அமைந்தது. ஆனால் இந்த குடியரசு இந்த மைய நீரோட்டத்திலிருந்து மெல்ல மெல்ல விலகி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதை நாம் அனுதினமும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையானதல்ல. பெரும்பான்மைவாதம் இந்த குடியரசு நாட்டில் அதிகமாக பிரதானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்களெல்லாம் பெரும்பான்மையினர்கள், நீங்களெல்லாம் சிறுபான்மையினர்கள் என்று பெரும்பான்மை பிரதானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது. அந்த வாதத்தை அங்கீகரிக்கக்கூடிய நீதிமன்றங்கள் இப்படி பேராபத்தை நோக்கி நம் தேசம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த 75வது குடியரசு தினம் இன்றைய தினத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அனைத்து மக்களுக்குமான அரசு, எல்லா மக்களுடைய நலனிலும் அக்கறை கொள்ள வேண்டிய அரசு, ஒரு சில மக்களுக்கு மட்டும், தனக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமான அரசாக இன்று மாறிவிட்டிருப்பது நம் தேசத்திற்கு ஏற்பட்ட ஒரு துரதிர்ஷ்டம். குறிப்பாக சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய சமூகம் பல்வேறு நெருக்கடிகளுக்கும், பல்வேறு தொல்லைகளுக்கும், அடக்குமுறைகளுக்கும், சுருக்கமாக சொன்னால் சிறுபான்மை சமூகம் இந்த தேசத்தில் ஒரு பாதுகாப்பு அற்ற நிலையை உணர்கிறது. பாதுகாப்பில்லாத சூழல் சிறுபான்மை சமூகத்திற்கு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த சூழலில் நமக்கான அரசை தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில், இன்னும் ஓரிரு மாதங்களில் தேர்தலை சந்தித்து நமக்கான அரசை தீர்மானிக்க வேண்டிய ஒரு சூழலில், ஒரு கட்டத்தில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஒரு பாதுகாப்பற்ற சூழல் சிறுபான்மை சமூகத்திற்கும், அதிலும் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திற்கு இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, சில ஆண்டுகளாகவே, ஏன் பல ஆண்டுகளாகவே இந்த சூழல் அதிகரித்து வருவதையும், சிறுபான்மையினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அது உணர்ந்து வருவதையும் நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலகம் முழுவதும் இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை மக்கள் ஏங்கி கிடைக்காதா என்று தவித்து கொண்டிருக்கிறார்கள். பசுமைக்காக இன்றைக்கு உலகம் இயங்குகிறது. இயற்கையான சூழலுக்காக இன்றைக்கு உலகம் இயங்குகிறது. தண்ணீருக்காக பல்வேறு
நாடுகள், பல்வேறு ஊர்கள் இன்றைக்கு மக்கள் தூய்மையான சுகாதாரமான குடிநீருக்காக வேண்டி மக்கள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே மக்கள் ஏங்கி தவிக்கக்கூடிய, எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்சங்கள் பட்டியலிலே, அந்த வரிசையிலே பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை நம்முடைய தேசத்தில் அமையாதா என்று உலகம் முழுவதும் இன்றைக்கு மக்கள் ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக, அம்சமாக இன்றைக்கு சூழல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. அன்பிற்கினிய சகோதரர்களே, அதற்கு நம்முடைய இந்த குடியரசு பெற்ற இந்த தேசமும் விதிவிலக்கு அல்ல. மக்கள், குறிப்பாக சிறுபான்மையினர்கள், பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள முடியாதா? நம்மால் இந்த நாட்டிலே பாதுகாப்பாக வாழ முடியாதா என்கின்ற கேள்விகளோடும் ஏக்கத்தோடும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. பாதுகாப்பான, அமைதியான, சமாதானமான சுகவாழ்வு உண்மையிலேயே அது கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது இறைவன் இடமிருந்து மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய அருள். பாதுகாப்பான வாழ்க்கை ஒரு சமூகத்திற்கு கிடைப்பது மிகப்பெரிய அருள். அதைத்தான் அல்லாஹு தாலா சூரத்துல் குரைஷிலே அல்லாஹு தாலா குரைஷியர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். நமக்கெல்லாம் அறிமுகமான சூரா. ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத். அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய ரப்பை வணங்கட்டும். எந்த ஆலயம்? இந்த காபத்துல்லாவுடைய ரப்பாக, இந்த பிரபஞ்சத்தினுடைய ரப்பாக, முழு மனித சமூகத்தினுடைய ரப்பாக இருக்கின்ற அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அவர்கள் வணங்கட்டும். ஏனென்று சொன்னால், அல்லதி, அந்த ரப்பு யாருன்னு சொன்னால், அத்அமஹும் மின் ஜூ, பசியிலிருந்து அவர்களுக்கு அந்த நிலையை போக்கி உணவளித்தான். பசியாக இருந்த நிலையை போக்கி அந்த நிலையை மாற்றி தந்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களை நிம்மதிப்படுத்தினான். அந்த ரப்பை அவர்கள் வணங்கட்டும். வஆமனஹும் மின் ஹஃப். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். வஆமனஹும் மின் ஹஃப். பயத்திலிருந்து, அச்சமற்ற சூழலிலிருந்து அந்த நிலையை அவர்களுக்கு நீக்கி தந்து உலகத்திலே சிறப்பாக அச்சமற்ற வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை அவர்களுக்கு உறுதிப்படுத்தி தந்தான். அந்த அல்லாஹுவை அவர்கள் வணங்கட்டும் என்று குறைஷிகளை பார்த்து அல்லாஹ் கட்டளையிடுவதாக இந்த சூறாவிலே குறிப்பிட்டு காண்பிக்கின்றான் அல்லாஹு தஆலா. இப்போ அல்லாஹுடைய அருள் நீங்கள் இன்றைக்கு பாதுகாப்பாக உணர்கிறீர்கள். குறைஷிகளை பார்த்து சொல்லுகிறான். ஒரு அச்சமற்ற நிலை இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்களுக்கு இருந்தது. அச்சம் சூழ்ந்திருந்தது, அபாயம் சூழ்ந்திருந்தது. அதையெல்லாம் நீக்கி அச்சமற்ற வாழ்வை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தானே, அந்த அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டாமா? அவனுக்கா நீங்கள் இணை வைக்கிறீர்கள்? அவனுக்கா நீங்கள் ஷிர்க் செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனங்களிலே கேள்வி எழுப்புவதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதனுக்கு பாதுகாப்பும் அமைதியும் மிக முக்கியம். எதுவுமே இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. காசு பணம் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா அது ஒரு பெரிய இழப்பு அல்ல. பாதுகாப்பாக வாழ முடியல, அச்சமற்ற நிலை நமக்கு கிடைக்கல, ஒரு விதமான பீதியோடும் ஒரு விதமான பயத்தோடும் தான் இந்த துனியாவிலே, இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம், இந்த மண்ணிலே நாம் வாழ்கிறோம், இந்த நாட்டிலே நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கைசேதம். அது ஒரு துரதிர்ஷ்டம், அது மிகப்பெரிய ஒரு கவலை. ஆக மனிதன் முதலிலே தாம் வாழக்கூடிய எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அமைதியாக பாதுகாப்பாக வாழ்வதைத்தான் மனிதன் விரும்புகிறான். இந்த பாதுகாப்பான ஒரு சூழல் ஏற்படுவது, கிடைப்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் என்பதாக நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம்.
நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ ஷிர்பிஹி, தனக்கு தான் வசிப்பிடத்தில் பாதுகாப்பாக இருந்து, தான் எங்கே வசிக்கிறோமோ, எந்த ஊரில் உயிர் வாழ்கிறோமோ அந்த ஊரிலே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிலையில், முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, தனது உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலையில், இந்த கூத்து யௌமிஹி, இன்னும் அன்றைய நாளுடைய உணவு அவனுக்கு கிடைத்த நிலையில். 3 விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒருவர் எங்கே வசிக்கிறாரோ, எந்த ஊரிலே அவர் வாழ்கிறாரோ அந்த ஊரிலே பாதுகாப்பாக இருக்கிறார். 2வது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. 3வது அன்றைய நாள் காலையில் எழுந்தவுடன் அன்றைய நாளிலே அவருக்கான உணவு கிடைத்து விடுகிறது, உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னாங்க. உலகம் முழுவதும் அவருக்கு கிடைத்தது போன்று சொன்னாங்க. உலகமே அவருக்கு கிடைச்சது மாதிரின்னு சொன்னாங்க. அப்போ இங்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய முதலாவது அம்சம் என்ன? பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அச்சமற்ற நிலை அவருக்கு உறுதி செய்யப்பட வேண்டும். இப்படி அச்சமற்ற நிலை ஒருவருக்கு அல்லாஹ்வால் உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவருக்கு வேறு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, பெரிய சொத்து சுகங்கள், காசு பணங்கள், ஆடம்பரங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவர் உலகம் முழுவதும் தந்து பெற்றதை போல் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் மனிதனுக்கு பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம், ஒரு அச்சமற்ற சூழல் அமைவது எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு பெரிய நிஅமத், அது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அருள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் புரிய முடிகிறது. அதனால தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்வாங்க, இப்படி துவா செய்வாங்க, அல்லாஹும்ம, அதாவது ஒவ்வொரு மாதம் பிறை கண்டதும் இந்த துவாவை செய்வாங்கன்னு ஹதீஸில் வருது. ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறையை பார்த்ததுமே இந்த துவாவை சொல்லுவாங்க, கேட்பாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஹில்லஹு அலைனா பில் அம்ன், யா அல்லாஹ் இந்த பிறையை பாதுகாப்பானதாக, ஃபர்ஸ்ட் எடுத்தவனையே பாதுகாப்பான, பில் அம்னுன்னா தெரியும் பாதுகாப்பு, பாதுகாப்பானதாக யா அல்லாஹ் இந்த பிறையை எங்களுக்கு ஆக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதம் பிறந்திருக்கிறது, இந்த மாதத்தை எங்களுக்கு எல்லா விதமான அச்சங்கள், ஆபத்துகள், அபாயங்களிலிருந்து, எல்லா விதமான அச்சங்களிலிருந்து எங்களை இந்த மாதத்திலே காப்பாற்றியா அல்லாஹ். வல் ஈமானி வல் இஸ்லாமி வல் வஸ்ஸலாமத்தின்னு சொன்னாங்க. இஸ்லாமையும் ஈமானியும் சாந்தியையும் உறுதிப்படுத்தக்கூடியதாக, தரக்கூடியதாக இந்த பிறையை ஆக்குயா அல்லாஹ். பிறையை ஆக்குன்னா அப்படி நீ ஆக்கு, பிறையை பார்த்து நம்ம கேட்கறது இல்லை, சூரியனையோ சந்திரனையோ பார்த்து நாம் கேட்பதில்லை. பிறை பார்த்தவுடன் மாதம் ஆரம்பித்து விட்டது, இந்த மாதத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பான மாதமாக ஆக்கு, ஈமானும் இஸ்லாமும் தீனும் சாந்தியும் சமாதானமும் உடைய மாதமாக இந்த மாதத்தை நீ ஆக்கு. ரப்பி வரப்புக்கல்லாஹ், ரப்பி வரப்புக்கல்லாஹ். அந்த பிறையை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உன்னுடைய ரப்பும் என்னுடைய ரப்பும் அல்லாஹுதான், ஹிலால ரஷ்தின் வ கைரின் என்று சொன்னான். அருள், பாதுகாப்பான சூழல், ஒரு பரிபூர்ணமான அருள் என்பதை இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ எதை மையப்படுத்தி அமைந்திருந்தது? பாதுகாப்பு முக்கியம், பாதுகாப்பு கூடிய அல்லாஹ், அச்சமற்ற சூழலை உருவாக்கித்தாயா அல்லாஹ் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அந்த பாதுகாப்பிற்குத்தான் மிகப்பெரிய அச்சுறுத்தல் நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் குறிப்பாக எங்கெல்லாம் சிறுபான்மையினர்களாக மக்கள் வசிக்கின்றார்களோ அந்த நாடு முழுவதும் இன்றைக்கு பாதுகாப்பற்ற அச்சமற்ற சூழலை நாம் பார்க்க முடிகின்றது. எல்லா நபிமார்களும் இந்த பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே விரும்பி கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். காபத்துல்லாவை அல்லாஹு தஆலா கட்டி முடிக்க கட்டளையிட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று காபத்துல்லாவை கட்டி முடித்தார்கள். காபத்துல்லாவை கட்டி முடித்தவுடன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ என்ன?
ஃபலம்மா தகல வஇது கால இப்ராஹீம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கி வைப்பாயாக. எடுத்தவொடனே அல்லாஹ்ட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, பாதுகாப்பை தான் கேட்குறாங்க அல்லாஹ் தஆலா. யா அல்லாஹ் இந்த ஊரை எல்லா விதமான அச்சங்களிலிருந்தும் பயங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் பீதியிலிருந்தும் மக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தருவாயாக, இந்த ஊரிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், எல்லா விதமான கனி வர்க்கங்களிலிருந்தும் இந்த ஊர் மக்களுக்கு யா அல்லாஹ் தந்தருள் புரிவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலிலே அல்லாஹ்விடத்திலே கேட்டது பாதுகாப்பைத்தான் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. எல்லா நபிமார்களும் இதைத்தான் முதலிலே உறுதி செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட அத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சிறு வயதாக இருக்கும் பொழுதிருந்தே அவர்களுடைய சகோதரர்களால் சூழ்ச்சி செய்யப்பட்டு கிணற்றிலே தூக்கி போடப்பட்டு கிணற்றிலிருந்து வியாபார ஒரு கூட்டம் எடுத்து சென்று எகிப்திலே கொண்டு சந்தையில் விற்கப்பட்டு அந்த எகிப்திலே ஒரு இடத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பிராயத்திலிருந்து அந்த பருவத்திலிருந்து வளர்ந்து ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய உதவியினால் எகிப்தினுடைய ஆட்சியை பிடிக்கிறார்கள். ஒரு தேவைக்காக வேண்டி எந்த சகோதரர்களால் சூழ்ச்சி செய்யப்பட்டார்களோ அந்த சகோதரர்களே எகிப்திலே இருக்கக்கூடிய அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னரை சந்திப்பதற்காக சென்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களே அப்பாவும் அம்மாவும் எங்கே? இல்லை, அவங்க ஊர்லேயே இருக்காங்க. அப்பாவையும் அம்மாவையும் கூட்டி வாங்க. அடுத்த தடவை ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் அப்பாவையும் அம்மாவையும் கூட்டு போனோன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத்தாவையும் அம்மாவையும் வரவேற்று சகோதரர்களையும் வரவேற்று அவர்கள் தான் அமர்ந்திருந்த சிம்மாசனத்திலே அவர்களை அமர வைத்து அழகு பார்க்கிறார்கள். யாரை? அத்தாவையும் அம்மாவையும். அப்போ தான் சொன்னாங்க, ஃபலம்மா தகல அலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் எகிப்து தேசத்திற்கு சென்ற பொழுது அந்த எகிப்து தேசத்தில் யார் ஆட்சியில் இருக்கிறார்கள்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். அந்த சமயத்திலே குடும்பம் சகிதம் இவர்கள் சென்ற பொழுது அவர்களுக்கு வரவேற்பது தடல்புடல். இன்றைக்கு சொல்கிறோமா இல்லையா? தடல்புடலாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கண்ணியத்தோடு வரவேற்றார்கள், மரியாதையோடு வரவேற்று தான் அமர்ந்திருந்த அந்த அரியாசனத்தில் பெற்றோர்களை அமர வைத்து அழகு பார்த்தார்கள். அந்த சமயத்தில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் பணிந்தார்கள். அந்த பங்களாவிலே இருக்கக்கூடியவர்கள், அந்த அரண்மனையில் இருந்தவர்கள் எல்லோரும் சிரம் பணிந்ததை பார்த்து இந்த சகோதரர்களும் சேர்ந்து என்ன செய்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் பணிந்தார்கள் என்பதாக வருகிறது. அந்த சிரம் பணிந்தது தான் என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே கண்டார்கள் அல்லவா, நட்சத்திரங்களும் சூரியனும் எனக்கு சிரம் பணிந்தது என்று தன்னுடைய தந்தையிடம் தான் கண்ட கனவை சொன்னார்கள் அல்லவா. அந்த கனவு எகிப்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது நடந்தேறியது என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரவேற்ற பொழுது, அந்த பெற்றோர்களையும் சகோதரர்களையும் வரவேற்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, ஆவா இலைஹி அபவைஹி கால உதுகுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹு ஆமினீன். இந்த எகிப்து தேசத்தில் நீங்கள் நுழையுங்கள், உங்களுடைய பாதுகாப்பை நான் உறுதி செய்து தருகிறேன் இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னாங்க. அங்கே இன்ஷா அல்லாஹ் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பாதுகாப்பை நான் உறுதி செய்து, முதல்ல எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, வந்த உடனே உங்களுக்கு நான் முதல்ல எதை உறுதி செய்து தருகிறேன்? நீங்கள் பாதுகாப்பாக எங்கள் நாட்டிலே நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் இருப்பீர்கள். எங்களுடைய நாட்டிலே நீங்கள் தங்கியிருக்கும் காலமெல்லாம் பாதுகாப்பாக இருப்பீர்கள். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அது யார் எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் சரி என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக எல்லா நபிமார்களும் எதை உறுதி செய்தார்கள்? முதலிலே தான் வசித்த ஊரை, தான் குடியிருந்த ஊரிலே அல்லது தான் ஆட்சி பெற்ற அந்த குடிமக்களுக்கு பாதுகாப்பை முதலாக உறுதி செய்து தந்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹு தஆலா தடி கையில் இருக்கிற தடியை, மூசாவே அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்கள் தடியை கீழே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கட்டளை இட்டாங்க, ஆணையிட்டாங்க. தடியை கீழே தூக்கி போட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை, கீழே விழுந்த தடி பாம்பாக மாறி நெளிந்து வளைந்து சீறியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இதை. திடீரென்று மாறிய பாம்பாக மாறிய அந்த தடியை கண்டு பின்வாங்கினார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிதான் சொல்றான், பின்வாங்கினார்கள், பயந்து பின்வாங்கினார்கள். அப்போதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா மூசா அக்பில், பின்னாடி போவாதீங்க, முன்னாடி வாங்க. லா தகஃப் இன்னக மினல் ஆமினீன். லா தகஃப் இன்னக மினல், நீங்க பயப்படாதீங்க, ஏன்னா நீங்க பாதுகாப்பை உறுதி செய்யப்பட்டவர். அப்படின்னா பாதுகாக்கப்பட்டவர். எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் அச்சங்களிலிருந்தும் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள், பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாதுகாப்பு வளையத்திலே இருக்கிறீர்கள் யா மூசா, நீங்க ஏன் பயப்படுறீங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி சொன்னான். பயப்படாதீங்க, முதல்ல பயத்தை விடுங்க, மக்கள்கிட்ட பயத்தை போக்குங்க, பாதுகாப்பை மக்களுக்கு உறுதி செய்யுங்கள், அச்சத்தை நீக்குங்கள், அமைதியை ஏற்படுத்துங்கள், பாதுகாப்பை உருவாக்கி தாருங்கள் என்பதைத்தான் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த பாதுகாப்பு அற்ற அச்சமற்ற ஒரு சூழல் நம்முடைய நாட்டில் என்னைக்கு சாத்தியமா, அதை தான் நம்ம ஏங்குறோம். என்றைக்கு சாத்தியமாகும்? 2023 வந்தது, முடிந்தது. 24 பிறந்தது, அதுவும் முடிய போகிறது. அடுத்தடுத்த வருடங்கள், புதிதாக வருடங்கள் பிறந்து கொண்டே தான் இருக்கும். என்றைக்கு நாம் இந்த தேசத்திலே பாதுகாப்பாக அச்சமற்ற நிலையிலே இருந்து நாம் வாழ முடியும்? அதைத்தான் நம்மை போன்றவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த தருணத்திலே அல்லாஹுடைய வாக்குறுதியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அல்லாஹுடைய வாக்குறுதி, வாக்களித்து விட்டால் மீறுபவன் அல்ல அல்லாஹு தஆலா. அந்த அல்லாஹு தஆலா வாக்குறுதி தருகிறான். வஅதல்லாஹுல்லதீன ஆமனு, வஅத என்று சொன்னால் வாக்குறுதி தருகிறான். நம்புங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் சொல்கிறத நம்புங்கன்னு அர்த்தம். அல்லாஹு தஆலா வஅதல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாக்குறுதி தருகிறான். யாருக்கு? ஈமான் கொண்டவர்களுக்கு, முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு வாக்குறுதி தருகிறான். எப்படி? லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி, உங்களை இந்த பூமியிலே பிரதிநிதிகளாக நாம் ஆக்குவோம், அதிகாரத்தை தந்து நாம் அழகு பார்ப்போம் என்று மூமின்களை பார்த்து அல்லாஹு தஆலா வாக்குறுதி தருகிறான். எப்படி தெரியுமா? கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த உங்களுடைய முன்னோர்களுக்கு எப்படி ஆட்சியையும் அதிகாரத்தையும் தந்து நாம் இந்த பூமியிலே வாழ்வாங்கு வாழ வைத்து நாம் அழகு பார்த்தோமோ, அதே போன்று அந்த சிறப்பை நாம் உங்களுக்கும் தருவோம், நாம் வாக்குறுதி அளிக்கின்றோம். வலையுமக்கினன்ன லஹும் தீனஹும் உள்ளதி இருத்தலா, எந்த தீனை நாம் பொருந்தி கொண்டோமோ அந்த தீனை நீங்கள் வாய்மையாக பின்பற்றக்கூடிய ஒரு சூழலை நாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம். இஸ்லாத்தை நாம் பின்பற்றுவதனால் தானே அச்சம், இஸ்லாத்தை பின்பற்றுவதனாலே தானே பயம். அதையெல்லாம் நாம் நீக்குவோம். நாம் எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோமோ பொருந்தி கொண்டோமோ அந்த மார்க்கத்தை நீங்கள் சுதந்திரமாக பின்பற்றலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம். வல யுபத்திலன்னஹும் மின் பாதி ஹௌஃபிஹிம் அம்னா, அதுதான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். நாம் மாற்றி தருவோம். வல யுபத்திலன்னஹும், நாம் சேஞ்ச் பண்ணி தருவோம். என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணி தருவோம்? மின் பாதி ஹௌஃபிஹிம் அம்னா, நீங்கள் அச்சத்திலேயும் பீதியிலேயும் நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா, அந்த நிலையை உங்களுக்கு நாம் மாற்றி தருவோம். தலைகீழ் மாற்றத்தை நாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம் என்று அல்லாஹு தஆலா இங்கே தருகிறான். எனவே யஅபுதூனனி, என்னை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், என்னை நம்புங்கள்,
என்னையே நீங்கள் வணங்குங்கள். வலா யுஷ்ரிகூன பி ஷைஆ, எனக்கு எதையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள், ஷிர்க்கு செய்யாதீர்கள், இஸ்லாத்திற்கு மாற்றமாக யோசிக்காதீர்கள், தீனுக்கு மாற்றமாக யோசிக்காதீர்கள், மாற்று வழியை தேடாதீர்கள். தீனுல் இஸ்லாம் தான் உங்களுக்கான வழி. அதிலே நீங்கள் எப்படிப்பட்ட சிரமமும் கஷ்டமும் இருந்தாலும் அதிலே நீங்கள் வாழ்மையாக நிலைத்திருங்கள். அப்படி நிலைத்திருக்கும் பட்சத்தில், என்னை நம்பும் பட்சத்தில் உங்களுடைய நிலைமைகளை நாம் கண்டிப்பாக மாற்றித் தருவோம். நீங்கள் கவலைப்படாதீர்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் மாற்றுவான் என்று நம்புங்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான், வாக்குறுதி தருகிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இங்கே முதலிலே இறைவன் அளிக்கக்கூடிய வாக்குறுதியை முதலிலே நாம் நம்ப வேண்டும். இறைவனின் மீது நம்பிக்கை வேண்டும். இறைவனை நம்பாமல் நம்மை படைத்த அல்லாஹுவை ரப்புல் ஆலமீனை நம்பாமல் வேறு யாரை நாம் நம்ப போகிறோம்? எந்த ஆட்சியாளரை நாம் நம்ப போகிறோம்? ஆக முதலிலே நீங்கள் உங்களை படைத்த இறைவனை நம்புங்கள் என்று அல்லாஹ் இங்கே முதலிலே கூறுகிறான். எனவே அந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையை நோக்கி நாம் பயணிக்க தொடங்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பொழுது இருக்கிற மாதிரியே இருக்காதீங்க. உங்களுக்குள்ள நிறைய ஆரோக்கியமான மாற்றங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹுடைய வாக்குறுதி இருக்கிறது உண்மைதான். அந்த வாக்குறுதியை நிறைவேறுவதன் பக்கம், அந்த வாக்குறுதியை அடைந்து கொள்வதின் பக்கம் நீங்கள் பயணியுங்கள், நீங்கள் நகரத் தொடங்குங்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஆக அதை நோக்கி நாம் நகரத் தொடங்க வேண்டும். அதிலே ஆரம்பமாக நாம் செய்ய வேண்டியது, எல்லா விதத்திற்கும் ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். என்ன ஆயத்தம்? அல்லாஹ் தஆலா அதையும் குர்ஆனிலே சொல்கிறான், வஅஇது லஹும் மஸ்ததஅம் மின் குவ்வா மிர் ரிபாத்தில் கைலி, உங்கள் வலிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வலிமையை நீங்கள் திரட்டுங்கள் என்று சொல்லுகிறார். துருஹிபூன பிஹி, அப்படி நீங்கள் வலிமையை திரட்டி கொண்டீர்கள் என்று சொன்னால், துருஹிபூன பிஹி அதுவல்லாஹி வ அதுவக்கும், உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அல்லது அல்லாஹுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்களை உங்களுடைய வலிமையால் நீங்கள் பீதி அடைய செய்ய முடியும். பாருங்க, இப்போ யார் பீதியாக உணர்கிறார்கள்? சிறுபான்மையினராக வாழக்கூடியவர்கள் உண்மையிலேயே பீதியோடும் அச்சத்தோடும் இருப்பதாக உணர்கிறார்கள். அல்லாஹ் இங்கே என்ன சொல்றான்? நீங்கள் திரட்டி கொண்ட வலிமையால் நிலைமை எப்படி மாறும்? நீங்கள் யாரை எதிரிகளாக பார்க்கிறீர்களோ, எதிரிகளாகன்னு சொன்னா யாரால் நீங்கள் அச்சத்திற்கும் பீதிக்கும் உள்ளாகப்படுகிறீர்களோ அவர்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட வலிமையால் அச்சத்தையும் பீதியையும் அவர்கள் அடைவார்கள். இப்படி நிலைமை தலைகீழாக நாம் மாற்றுவோம். ஆக நீங்கள் வலிமையை திரட்டி கொள்ளுங்கள். வலிமை என்று சொன்னால் என்ன? மன வலிமையை, ஆன்மீக வலிமையை, பொருளாதார வலிமையை, அதிகார வலிமையை, அரசியல் வலிமையை, இப்படி எல்லா விதமான வலிமையை நீங்கள் திரட்டி கொள்ளுங்கள் என்று இங்கே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்படி நீங்கள் திரட்டி கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அந்த அச்சமற்ற அந்த நிலை, அதை நோக்கி நீங்கள் நகரத் தொடங்கினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு பின்னால் இருந்து எல்லா விதமான உதவிகளையும் உங்களுக்கு செய்து தருவான் என்பதைத்தான் இங்கே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவிய்யு வலிமையுள்ள முஃமின் ஹைருன் வ அஹப்புன் இலல்லாஹி மினல் முஃமினில் லைஃபி சொன்னாங்க. வலிமையுள்ள முஃமின், வலிமைனா இப்போ நம்ம சொன்னோமா இல்லையா, இப்படியான எல்லா விதமான வலிமையை பெற்ற ஒரு முஃமின் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவன். ஹைருன், அவன்தான் சிறந்தவன். யாரை விட? மினல் முஃமினில் லைஃபி, வலிமை அற்ற முஃமினை விட. எந்த வலிமையுமே திரட்டி கொள்ளாமல் இங்கு இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த மூமினை விட வலிமை பெற்ற மூமின் தான் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான மூமின். அவன்தான் ஹைருன், சிறந்த மூமின் என்று இங்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறந்த மூமின்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் முன்னெடுக்கும் பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த நிலைமை மாறும், உங்களுக்கு சாதகமான நிலைமையை அல்லாஹு தஆலா உருவாக்குவான் என்று நீங்கள் அல்லாஹ்வின் மீது
நம்பிக்கை வையுங்கள் என்று இந்த வசனங்களிலே ஹதீஸ்களிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட நிலை உருவாவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அச்சமற்ற சூழல் யாராக இருந்தாலும் சரி, அது சிறுபான்மையினரோ பெரும்பான்மையினரோ வலிமையானவரோ வலிமையற்றவரோ யாராக இருந்தாலும் அச்சமற்ற சூழலிலே தேசத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா பேரருள் செய்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.